ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு அதில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கூடவே 3 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா சின்னது பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வறுவலை நல்லா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.